सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा गायत्री व्यासचित्तंशुचबृन्दनिषेविता तत्त्वासना तत्त्वमयी पंचकोशान्तरस्थिता नित्यीम महिमा नित्ययौवना मदशालिनी मदघूर्णितरक्ताक्षी मदपाटलगण्डभूः चन्दनद्रवदिग्धाङ्गी कान्तेयकुसुमप्रिया कुशला कोमलाकारा कुरुकुल्ला कुलेश्वरी कुलकुण्डालय कौलमार्गदत्परसेविता அனவரதமும் பூஜை பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம் த்விஜ பிருந்த நிஷேவிதா அப்படின்னு பார்த்தோம். சொல்ல போனா உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளும் தேவி உபாசகால் தான், தெரிஞ்சோ தெரியாமலோ. காயத்ரி உபாசனம் பண்ணினா காயத்ரின்னா அம்பாள் தான், அம்பாளுடைய வடிவமே காயத்ரியா இருக்கு அப்படிங்கிறது. காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள்லாம் அம்பாளுக்கு இருக்குங்கிறத பார்த்தோம். இது சொன்ன பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வருது, காயத்ரி வடிவம் தானா உலகங்களுடைய வடிவம் இல்லையா? ஏன்னா எங்கும் நிறைந்து எல்லாமா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு காயத்ரியாதி ஸ்வரூபத்தை மட்டும் சொன்னா அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? அதனால்தான் அது வாக்கிய பார்த்தா அப்படி இல்ல. தத்வாசனா, தத்துவங்களை ஆசனமாக உள்ளவள், யோகாசனமாக உள்ளவள். தத்துவம்னா என்னது? சிவாதி ஸ்தித்யந்தானி கத்ரிம்சத் தத்வான்யேவ ஆசனம் யோகபீடாக்கியமாசனம் யஸ்யாஹ. அம்பாளுக்கு யோக ஆசனம், யோகம்னா சம்யோகம்னு அர்த்தம். உலகத்தோட சம்பந்தம், ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும், பரமாத்மாவுக்கும் உலகத்துக்கும், உலகத்துக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று தேடுவதுதான், அதை முடிப்பதுதான் சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியம். ஜீவனும் பரமாத்மாவும் ஒரே ஸ்வரூபம், அந்த உலகமானது பரமாத்மாவினிடத்துல காணப்படுகிறது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லணும். இந்த தத்துவங்களை ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்க. சாங்கிய மதத்துல 24 தத்துவங்கள்னு சொன்னோம். அதே போலயே 16 தத்துவங்கள்னு சொன்னா வைசேஷிகன். 7 தத்துவங்கள் பதார்த்தா சப்தா அப்படின்னா நையாயிக்கம். 96 பதார்த்தங்கள் தத்துவங்கள் இருக்குன்னு பௌராணிகால் சொல்ற. தெய்வாகம சாக்தாவதங்கள் 36 தத்துவங்கள்னு சொல்றத. தத்துவம்னா என்ன அப்படின்னா படிக்கட்டுன்னு அர்த்தம். இத புடிச்சுண்டு தத்துவாதீதமான ஒரு ஸ்வரூபத்தை அடைவதற்கு இது ஒரு வழி. ஏதோ ஒண்ணு புடிச்சுட்டு தானே ஒண்ணு பிடிக்கணும். மேல இருக்கிற தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சாதனம், கருவி வேண்டாமா? கருவி இல்லாமல் காரியம் ஆகுமா? ஒரு சமையல் பண்ணணும்னா கரண்டி, பாத்திரம், ஜலம், பதார்த்தங்கள் இவைகள் இருந்தா தானே பண்ண முடியும். அதே போல சிலதை புடிச்சுண்டு அதுக்கப்புறம் மேல எடுத்துக்கணும். எல்லாம் ஆன பிறகு அதை அப்புறப்படுத்திவிடுவோம், அது வேண்டாம். அதே போலயே பரம்பொருளை அறிவதற்கு சில தத்துவங்கள் வச்சுருக்கோம். என்ன தத்துவங்கள்? சாஸ்தாகமங்கள் சொல்றது அப்படின்னு கேட்டா 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்கள் பிரகிருதி, முதல்ல பிரகிருதி, மூல பிரகிருதி. சத்வரஜஸ்தமோ குணங்கள் எல்லாமும் சேர்ந்ததான ஒரு பிரகிருதி. அதுல இருந்து அகங்காரம் பிறந்தது, அகங்காரத்துல இருந்து புத்தி, புத்தியில இருந்து மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா பஞ்ச தன்மாத்திரைகளை உண்டு பண்ணி அதுல இருந்து நம்ம மனுஷனுடைய சரீரத்துல 5 புலன்களை உண்டு பண்ணினா, தோல், கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, ஸ்ரோத்ர, ஜிஹ்வா, கிராண. அது
அதற்கு பிறகு இவைகள் அறிவை அறிவதற்கு உபயோகப்படுகிறது. நமக்கு அறிவு வேணுமையானால் இந்த ஐம்புலன்கள்னால அறிவை சம்பாதிக்கிறோம். அது மட்டும் பண்ணா போருமா? செயல் பண்ண வேண்டாமா? செயலை பண்ணி அதனால தானே லாபத்தை பெறணும், காசு சம்பாதிக்கணும், மற்ற பதார்த்தங்கள் செயல் பண்ணணும். அந்த செயல்களுக்கு நமக்கு கருவிகள் வேண்டாமா? அந்த கருவிகளை உண்டு பண்ணினாலாம். என்னது அந்த கருவிகள்? வாக், பாணி, பாத, பாயு, உபாஸ்தா. இப்படி வாக்கு பேசுறதுக்காக நமக்கு வாய் இருக்கு, கையு, காலு, பாயு, உபாஸ்தா, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் இவைகள்லாம் நாம் அனுபவிக்க கூடியதான பதார்த்தங்கள் சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தா. இவைகள் எங்க இருக்கு? கந்தம்ங்கிறது பூமியில இருக்கு, சுவைங்கிறது ஜலத்துல இருக்கு, அதே போலயே கலருங்கிறது நெருப்புல இருக்கு, காத்துல ஸ்பர்ஷம் இருக்கு, தொடும் உணர்ச்சி, ஆகாசத்துல சப்தம் உண்டு. ஆகையால் ஆகாச, வாயு, வன்னி, சலில, பூமி இவைகள்லாம் நமக்கு சரீரத்துக்கு வேண்டியது, சரீரத்துல உள்ளது. இத வச்சுட்டு நாம் இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கோம். அந்த உலகம் எப்படிப்பட்டிருக்கு? மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி தெரியும். இவைகளோடு சேர்ந்தவனுக்கு புருஷன்னு. புருஷன்னா ஜீவன். ஸ்திரீகளும் புருஷால் தான். இங்க ஸ்திரீகளும் புருஷாலும் அந்த வித்தியாசம். புருஷன்னா ஹியூமன் பீயிங்னு அர்த்தம். மானிட ஜாதிக்கு சேர்ந்தவன். அதுக்கப்புறம் இவன் அடைய வேண்டியதான ஸ்வரூபம் என்ன? சிவ, சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, சுத்த வித்யா. இவைகள் கடைசியில இருக்கிறது சுத்த வித்யா. சுத்த வித்யான்னா வேதாந்த வாக்கியத்தினால ஏற்படக்கூடியதான அகண்டாகார விருத்தின்னு வச்சுப்போம். அப்ப என்ன? அதனாலதான் ஞானம் வருது. ஞானத்தினால் இவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை அடைகிறான். அந்த ஸ்வரூபம் என்ன? தத்வாதீதா. தத்துவங்கள் தத்வாசனா இங்க தத்வாதீதா. அதே போல 905வது நாம நான் சொல்ல போறேன். தத்வாதிகா. அப்படி தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் இந்த தத்துவங்கள் எனக்கூடியதான படிகட்டுகளை வைத்துக் கொண்டு இதுக்கு மேல ஒரு தத்துவத்தை, தத்துவங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நாடக்கூடியது. ஆகையால் அம்பாளுக்கு தத்வாசனா. இத்தனையும் பீഠமா வச்சுருக்கலாம், யோக பீഠமாக. நீங்க தினமும் ஸ்லோகம் சொல்ற வைதேகி சைத்தம் துருமசலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமையே வீராசனே சுஸ்திதம். வீராசனத்துல இருந்திருக்காரு ராமன். அதே அம்பாள் யோக பீഠத்துல உட்கார்ந்துருக்கா. பத்மாசனம் போட்டுண்டு யோக பீட்டத்துல, அர்த்த பத்மாசனம் போட்டுட்டு யோக பீட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த ஸ்வரூபம் அம்பாளுக்கு தத்வாசனான்னு பேரு. இப்படி 424வது நாமா சொல்லிருக்கோம். சிவாதி சித்தியந்தானி. சிவனிடத்திலிருந்து ஆரம்பிச்சு பூமி வரைக்கும் இருக்கக்கூடியதான கத்ரிம்சத் தத்வானி. மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ, சிவசக்தி, சதா சிவேஸ்வர, சுத்த வித்யா, அப்புறம் பிரகிருதி, அகங்கார, புத்தி, மனத்தத்துவ, வாக்பாணிபாத வாயு, ஆகாச, வாயு, வன்னி, சலீல, பூமி. இது வரைக்கும் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள். இவைகள் எல்லாவற்றையும் அம்பாள் படைச்சிருக்கா. இந்த படைச்சதான தத்துவங்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்கா. ஆகையால் தத்வாசனா. யோக பீட்டாக்கியமாசனம் இப்ப தத்துவங்களை ஆசனமாக வைத்துக் கொண்டிருக்காள். தத்துவங்களை தான் அமர்வதற்கு ஒரு ஆசனமாக உட்கார்ந்துருக்கான்னு வைத்துக் கொண்டிருக்காள்னு சொன்னேன். தத்துவானி அத்தியதி சித்தியதி. தத்துவங்களை வெளி கொண்டு வந்தார். கன்னடத்துல இருந்து தத்துவம் எதோ வாகிமா நிபூதா நிஜாயத்தே ஏன ஜாத்தா நிஜீவந்தி எல்லாவற்றையும் தான் வெளிக்கொண்டு இந்த உலகம் முழுக்க அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தினால்தான் எல்லாமும் வெளியில கொண்டு வரப்பட்டது. ஆகையால் அம்பாளுக்கு தத்வாசனா. சரி, அதுக்கப்புறம் தத்துவமயி அப்படின்னு அடுத்த நாம. இந்த தத்துவமயிங்கிற நாமாவை இங்க தத்துவமயின்னு எடுத்துக்கலாம். ஏன் தெரியுமா? நான் 907வது நாமா தத்துவமயின்னு சொல்ல போறேன். இதே நாமாதான் இன்னொரு காலம் வரப்போறது. அப்ப என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துல தத்துவமயின்னு முழுமையாக சொல்றேன். இங்க தத்துவமயிங்கிறத 3ஆ பிரிச்சு சொல்ல போறேன். தத்தொன்னு, தொம் ஒண்ணு, ஐ ஒண்ணு. அந்த பூஜை பண்ண போறேன். துப்பியம் நமஹா அப்படின்னு தனியா விட்டு நமஹா இப்படின்னா சொல்ல போறேன்.
இது எதுக்காக? இங்க தத்துவமே என்கிறது 3 நாமாக்களாக. எத்தனை நாமா இன்னைக்கு காக்க சொன்னா ஒரு நாமாவே பிடிச்சிருந்த பிராண வாங்கினார்னு ஒருத்தர். இன்னைக்கு நான் வரலேன்னு நினைச்சுட்டு அவர் பாட்டு 20 நாமா தள்ளிட்டார். இப்படி சொல்லப்படாது. ஏன்னா எத்தனை நாமா போகணும், எத்தனை நாமா சொல்லணும் நம்ம கையில இல்ல. பாஸ்கராயர் ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த வியாக்கியானங்கள் எந்த வழியாக போறதோ அப்படி போயிட்டு இருக்கும். காலத்துக்கெல்லாம் ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அப்படி இங்க 3 நாமாக்கள் தத்துவமேன்னு சொன்னா 3 நாமாக்கள் ஆயிடுது. என்ன அதான் சொல்ற, தத்பதஸ்ய புத்தி விபரிவிருத்தி விஷயே சக்தி. தத்துன்னா அது, அதுன்னா எதுன்னு எது உங்க மனசுல இருக்கோ அது. அது என்னாச்சு அப்படிங்கிற வரப்ப அதுன்னா எது நம்ம முன்னால பேசிட்டோமோ அதுன்னா அது எதுவாகவும் இருக்கலாம். அதுன்னு சொன்னா புத்தி விபரிவர்த்தே சக்தி. பகவத்தியமே சர்வேஷாம் புத்த விபரிவர்த்தது. எல்லோருடைய புத்தியிலேயும் அம்பாள் தான் இருக்கா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் புத்தியில வேற ஏதோ இருக்கான்னு ஒண்ணும் கிடையாது. உங்க புத்தியில அம்பாள் தான் இருக்கா. ஏன்னா போன 2 கிளாஸ்ல சொன்னேன், அம்பாள் காயத்ரி வடிவமா. காயத்ரி என்ன சொல்றது? தியோ யோ நஹ பிரச்சோதயா நஹ, எங்களுடைய தியா எண்ணங்களை நல்வழியில் தூண்டுவாயாக. உங்களுடைய எண்ணங்கள்லாம் நல்வழியில வரணும்னா யாருடைய அனுகிரகமான அனுமண்டல மத்தியஸ்தா வைரவி வரமாலினி அப்படின்னு சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் வேணும். அததான் காயத்ரின்னு சொன்னேன். போனதும் காயத்ரின்னு சொன்னதுக்கு வர்கோ தேவசிய தீமஹி அப்படின்னு சொல்றாளோ இல்லையா? வர்கான சூரியன் உலகத்தை எல்லாம் படைத்தவர், அவர் வழியா அவர் அங்க இருக்கக்கூடியதான அம்பாள் வழியா வருது அப்படின்னு சொன்னோம். அதனால உங்க எண்ணங்களை எல்லாம் நல்ல வழியில கொண்டு வருது யாரு? அம்பாள். எந்த நல்ல வழியில கொடுத்தாலும் நீங்க அதை கெட்ட வழியில யூஸ் பண்றது. நான் என்ன பண்றது? நல்ல வழியில உங்களுக்கு புத்தியை தூண்டினாலும் டக்குன்னு நீங்க என்ன பண்ற, பக்கத்துல இருக்கிற ஆளை கேட்டு அவரோட சேர்ந்து அவர் கோயிலுக்கு போலான்னு ஆரம்பிச்சு நடுவில் எங்க சினிமா போக ஆரம்பிச்சுட்டேன். 2 டிக்கெட் இருக்கு சார், ரொம்ப நல்ல சினிமா சார் அப்படின்னா அவ்வளவுதான். கோயில் தான் எப்பவும் இருக்கு, இதெல்லாம் வச்சு நான் பிராணம் விடுற வரைக்கும் கோயில் இருக்க போறது. இப்ப இது கிடைக்காது அப்படின்னு வச்சா நான் இங்க போறோம். பாத்தலா விவகாரம் என்னாச்சு? எங்க கிளம்பினோம் எங்க போச்சு. அதனால்தான் மனுஷன் எப்படி இருக்கணும், நல்ல வழியிலேயே அம்பாள் என்ன தூண்டணும். அப்படி தூண்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள் உங்க இதயத்துல நிச்சயமா இருக்காங்கிறது சொல்ற. பகவத்தியது சர்வேஷாம் புத்தி விருத்தௌ விபரிவர்த்ததே ஏவ இதி பவதி தத்பத வாச்சா. ஏன்னா உபனிஷத்துல சதேவ சௌமிய இதமக்ராசின்னு இருக்கு. அங்கே தத்துவமசின்னு சொன்னா தத்துனா அது, அதுன்னா முன்னால சொன்னதான தத்து. இப்படி அர்த்தம் மஞ்சள். நீங்க இங்க தத்துன்னு என்ன சொல்றது? முன்னாள் தத்துவத்தை சொல்லிருக்கு. தத்துவாசன அம்பாள்னு அர்த்தம் சொல்லணுமே. அதுக்காக புத்திஸ்த பராமரிசை சக்தி தத்துவத்துக்கு எப்படி சாஸ்திரத்துல சொன்னாரு அதை இப்படி கொண்டு வந்துட்டார். ஏவமே யுக்தம் எத்தமனுத்தமம். இதே தான் நான் மட்டும் சொல்லல, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எத்தமனுத்தமம் எத்தென்றோ தப்பென்றோ அனுத்தமமான மகாவிஷ்ணு அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணார். பார்த்தீங்களா? இது விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யே ஆச்சாரிய பகவத் பாதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தத்ரே நமஹ ததே நமஹ இது கேட்டாம்சித்து சதுர்ச்சந்திர மந்திர கல்பனம் சிந்தியம். சில பேர் விஷ்ணுதாசனத்தை பூஜை பண்றப்ப எதே நமஹ ததே நமஹான்னு பூஜை பண்ற அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் அது சர்வநாமம்னு யாரு சொன்னா உங்களுக்கு? சர்வநாம கணத்துல படிச்சிருக்கா இல்ல பாருங்க அப்படின்ட்டு. எத்தற்பத சக்கியதாவச்சேதக அபரித்தியாகேன இவ பிரம்மணி பிரவருத்தவோ. எற்பதமும் தற்பதமும் இவைகள் இல்லாமல் பிரம்மத்துல சொல்லும் பொழுது சஞ்ஞாத்வா பாவேன, அதுக்கு பேர் இல்ல. பேர் இல்லைன்னா சர்வநாம சம்ஞை வராது. அவர் சர்வநாமம்னா சர்வா விஸ்வா கதரா கதரா டதரா டதமா இப்படி சில பதங்களை வச்சா அதுக்குதான் சர்வநாமம்னு பேர். எல்லோரையும் குறிக்கக்கூடியதான சொல்லுக்கு சர்வநாமானு பேர். அவன் சொன்னா அவன் யாராவது ராமனா இருக்கலாம், கிருஷ்ணனா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இப்படி இருந்தால் சர்வநாமம். எத்துன்னு சொன்னா அது எப்படி சர்வநாமம் ஆகும் அப்படிங்கிற. அதனால அது பேர் இல்ல, சர்வநாமத்தான் பாயார் இல்ல. சம்ஞை இல்லாதனால சர்வநாமான்னு சொல்லலாம். இப்படி 2 விதமா சொல்லும். சவர்கீய அக்ஷர சதுஷ்டய அந்நியதமாந்தத்வேபி. சவர்கீயமான சவர்க்கத்தில் இருக்கக்கூடியதான அக்ஷர சதுஷ்டயம் இந்த 4 இந்த 4 அக்ஷர சதுஷ்டயேபி
அந்நிதமாந்தத்வே கர்த்தேன எத்தற்பதமித்து சம்ஹிதா உபபதே தகாராந்தத்வம் ஏவா. வியாக்கரணத்துல கத்வம் குத்துவம் இப்படி எல்லாம் சொல்லுவார். அந்த கத்வாதிகள் வரப்ப தாத்தா தாதா யத்து அப்படின்னு சின்ன தக்காரம் இருப்பது அது எது ஆயிடும். அதான் கத்வேன எத்தற்பதமித்து சம்ஹிதோபபதே தகாராந்தத்வமேவா இது தயோஹோ பிராதிபதிகையோஹோ துருபபாதம். ஆயால் இப்படி அர்த்தம் சொல்றது தப்பு. தஸ்மாத் யஸ்மை நமஹ தஸ்மை நமஹ இத்யேவ பிரயோகா. எதே நமஹ ததே நமஹன்னு சொல்லாதீங்க. விட்டுவாசம் சொல்லும் பொழுது யஸ்மை நமஹ தஸ்மை நமஹ அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் யாரு சொல்லுவா? நமக்கு ஏதோ அப்படியே எத்தமன எதே நமஹ ததே நமஹ பண்ணிவிடுவேன். சதுர்த்தமா பார்த்து அப்படி சொல்லப்படாது. யஸ்மை நமஹ தஸ்மை நமஹான்னு சஹஸ்ரநாமத்தினுடைய பூஜை பண்ணும் பொழுது ஜன்மால ஒரு தரமாவது மகாவிஷ்ணுவுக்கு புஷ்பங்கள்னால துளசி தலங்கள்னால எடுத்து மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணணும். சித்த சுத்தி ஏற்படும். இந்த சௌக்கியமா வாழ்க்கையில மனசு நிம்மதி ஏற்படும். அந்த மகாவிஷ்ணுடைய தங்கத்தான் எங்க அம்பாள் நாராயண சகோதரி. விசேஷமாக விஷ்ணுதாஸ் நாமத்தில் இருக்கிற நாமாக்கள் எல்லாம் ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதை முன்னால வச்சுண்டு பாஸ்கராரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிரம்ம விசேஷகத்வாபிப்பிராயேன நபும்சகலிங்கத்துவ உபபத்தி. அது அப்படின்னு அம்பாளை சொல்லலாமா? அதுன்னு சொல்லலாமா? மான்னா சொல்லணும். தத்து துவம் இப்படின்னு சொல்லல. இது என்ன நபும்சகலிங்கத்துல சொல்றேன்னு? நபும்சகலிங்கத்துல அம்பாள்னு ஒரு பெண் வடிவமா நாங்க பார்க்கல. வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடியதான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த பிரம்மத்தை விசேஷமா சொன்னதுனால நாம என்ன சொல்லியிருக்கோம்? நபும்சகலிங்கம் சொல்லியிருக்கோம். ஏவமேவ கொம்பதனாபி. இப்ப கத்துங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணிவிட்டேன். அடுத்தது கொம்பதத்தினாலையும் பகவதி வாச்சா இது துப்யம் நமஹா இத்யேவ பிரயோகா. இங்க எப்படி பண்ணணும்? கொம்முன்னு சொன்னா துப்யம் நமஹான்னு தான் சொல்லணும். ஏதாவது தத்துவமசி இத்தியத்ரைவ நிர்குண பிரம்ம லட்சகே. இந்த தத்துவமசிங்கிற சொல்லானது நிர்குணமான பிரம்மத்தை தான் சொல்கிறது என்று சொல்வேயானால் தத்துவம் பதே ததாபி சர்வநாமதா அனபாயாது சர்வநாமஸ்வதம் இருக்குங்கிறதுனால முக்க விதையேவ பிரயோகா துப்யம் நமஹா அப்படின்னு தான் பிரயோகம். அதனால வெறும்னா இது தத்துவமசின்னு நீங்க சொல்றது இல்ல. அது அர்ச்சனை பண்ணும் பொழுது நம்ம பத்திரமா கேர்ஃபுல்லா அது பார்த்து அர்ச்சனை பண்ணணும். ஏதாவது தத்துவமசி நிர்குண பிரம்ம லட்சகே தத்துவம் பதே. ஏன்னா இந்த தத்துவமசி என்கிறதா வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடியதான மகாபாக்கியம். நீங்க தத்து தொம் அசி அப்படின்னு மூணா பிரிச்சா போலும் அந்த மூணும் சுத்த பிரம்மத்தை தான் சொல்றது, நிர்குணமான பிரம்மத்தை தான் சொல்றது. வேதங்கள்லாம் பரம தாத்பரியத்தை கொண்டிருக்கக்கூடியதான எந்த மகா வாக்கியம் இருக்கோ அந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் அம்பாள் தான். பிரம்மம் நீங்க எதை அறிந்தால் மனிதனுக்கு மறுபிறவி இருக்காதோ அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான சுத்த பிரம்மம் வேதாந்த வைத்தியம். அந்த பிரம்மத்தை தான் இங்க சொல்றது. அந்த பிரம்மத்துக்கு ஏகோஸ்ய மகிமா புரதாரண்யக்கு சொல்லுது நவர்த்ததே கர்மணா நோகலியான். என்ன பண்ணினாலும் அந்த உயர்வும் இல்ல தாழ்ச்சியும் இல்ல. சமுத்திரத்துல ஜலங்கள்லாம் என்ன ஆறு தெரியுமோ? கங்கா நதி எவ்வளவு ஜலத்தை பற்ற தெரியுமா? கங்கா யமுனா கோதாவரி இப்படி நதங்கள்லாம் சமுத்திரத்துல ஒவ்வொரு கடமும் கொட்டிட்டே இருக்கு ஜலத்தை. ஆனா சமுத்திரம் ஏதோ 1 inch ஜாஸ்தி ஆகிட்டாங்க பாத்திருக்கல. இல்ல சூரிய பகவான் அந்த எவ்வளவு சமுத்திரம் அதுக்கு மேல எல்லாம் சூரியன் எவ்வளவு ஒழிக்கிறார். அவர் எவ்வளவு ஜலத்தை தான் இழுத்துக்கிறார். ஏதாவது ஜலம் குறைஞ்சிருக்கா? ரெட் ஹில்ஸ் வாட்டர் ரொம்பல, அது ரொம்பல, கண்டல் ஏறு ரொம்பல அப்படின்னு நீங்க சொல்ற. சமுத்திரத்துல இன்னைக்காவது இருக்கா? இன்னைக்காவது ஜலம் குறைஞ்சிருக்கா? பாத்தேடா இல்லையே. சமுத்திரமா அப்படின்னு பகவத்கீதையில எவ்வளவு ஜலம் வந்த போதிலும் சமுத்திரம் எப்படி தன்னுடைய நிலையை மாறாம இருக்கோ அப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம். இதாச்சு அதாச்சு ஒண்ணும் இல்லை, ஒரே மாதிரி இருக்க. அது மாதிரி நீங்க இருக்கணும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா பிளட் பிரஷர் அப்படியே ஏறி போய் அவளை மேல விழுந்து புடுங்கி 10 சாஸ்திரநாம 2 சாஸ்திரநாமம் பள்ளி இதனால அவ மாற போறாள். ஜன்மால மாறப்படும், மாறுறதில்லை. அவளுக்குள்ளேயே அவளே தெரிஞ்சுதான் மாறுவாளே ஒழிய
நீங்க வருஷத்தினாலேயோ ஒன்னும் ஆக போறது இல்லை. என்ன பிரயோஜனம்? கவசத்தில் இருக்க விஷயம் ஏதாவது லாபம் உண்டா? பண்ணப்படாது. நம்ம பிராரப்த கர்மா நினைச்சிருந்து சும்மா இருக்கும். மிளகா தேய்க்க போற உங்க தலையில என்ன இத்தனை நாள தேய்க்கலையான்னு இருக்கா? ஒன்னும் கவலையே படாதீங்க. அதாவது எந்த ஸ்வரூபத்துல எப்ப வரணுமோ அப்படித்தான். ஆகையால் இங்க நான் சொல்லக்கூடியது அபூர்யமான மதள பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தியத்த அர்த்தகாமா என் நபர்வன் தெரிவித்தான் பலவச பிரம்மாப்னோதி ந காமகாமி. அவன் அல்லவா அந்த நிலையை அடைய போகிறான். எத்தனை ஆசைகள் என்ன வந்தாலும் சரி, எத்தனை கோபம் வந்தாலும், யாரு என்ன சொன்னாலும் பார்த்தா துணபா மானம் கீழே விழட்டும், கூட்டா துணகி பூமி வெடிக்கட்டும், நான் ஒரே மாதிரி இருப்பேன். அப்படி இருக்க கத்துக்கணும். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ வந்தால் இன்பம் துன்பம் என்ன ஒண்ணும் பண்ணாது, எனக்கு பின்னால பகவான் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாமா? அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான மந்திரம் தத்துவம். மனசுல கவலை வந்தா, வியாக்குலம் வந்தா அப்பப்ப சொல்லிக்க வேண்டியதான நாம தத்துவம். அதான் சொல்றேன். நகி சங்குச்சித விருத்திக்கேபி விருத்திகமபி விஸ்வபதம் விஸ்வே தேவா இத்தியாதோ சர்வநாமதாம் ஜஹாதி. இப்ப சர்வநாமா எப்படி வரும்னு ஒரு கவலை. ஏன்னா சர்வசிய நாம சர்வநாமம் எல்லா பொருளையும் சொல்லக்கூடியதா இருந்தால்தான் சர்வநாமான்னு வரணும். வியாக்கரணத்துல அது ஒரு விசேஷம். ப்ரோனவுன்னு சொல்றேட ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னா எங்காத்துல இருக்கிற பொண்ணுக்கு தான் ஸ்ரீம். அதே போல அமெரிக்கால இருக்கிற பொண்ணு இருந்தா அவளை நான் ஸ்ரீன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்வேடா. எல்லா பெண்களையும் ஸ்ரீன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாதான் அதுக்கு ப்ரோனவுன்னு பேரு. நவுனுக்கு பதிலா வரத்தானே ப்ரோனவுன்னு பேரு. அப்படிதானே சர்வநாமம் வச்சிருக்கே. சிலது மட்டும் சொல்றதா இருந்தா சர்வநாம சமயம் எப்படி வரும்? வராதேன்னு என்கிட்ட பேசுவேள், நீங்களே உபயோகப்படுத்துறேன் தருவ. விஸ்வதேவாள்னு சில பேர் 13 பேர். இந்த விஸ்வதேவாள் நல்லதுக்கும் வருவா கெட்டதுக்கும் வருவா. பிரார்த்தத்திலையும் விஸ்வதேவையிலம்பா, கல்யாணத்திலையும் விஸ்வதேவாளுக்கு பூஜை பண்ணணும். போய் எல்லாம் நல்ல கால எடுத்துக்க விஸ்வதேவாள் உண்டு. விஸ்வதேவாள் எத்தனை என்ன திடீர்னு ஒரு நாள் காலையில 2 மணிக்கு போன் பண்றேன் சார். காலையில 2 மணிக்கு போன் பண்ணி யாரோ எது மாதிரி எழுதுண்டா காசையோட ஒரு அர்ஜென்டா ஒரு தெரிஞ்சுக்கணும் என்ன வேணும்னு. விஸ்வதேவாள்னு இருக்கால எத்தனை பேர்னு கேட்டான். என்ன பண்றது ஐயா 13 சொல்லி வச்சு விட்டாங்க. இது மேல பேசப்படாது, தூக்கம் கேட்டு பாருங்க. அப்புறம் அதோட விடல, மறுபடியும் நான் ஜபம் பண்ற காலத்துல 7 மணிக்கு எழுது மறுபடியும் அந்த 13 பேர் பேரை சொல்லுங்கிறோம். அப்ப ருக்வேதத்துல 8வது மண்டலத்துல 3வது சுத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பாத்துப்போம் ஏன் சொல்ல வந்தீங்க. எத்தனை பேர் விஸ்வதேவாள்? 13 பேர். 13 பேரை எல்லோரும்னு சொல்லலாமா? விஸ்வான்னு சொன்னா எல்லாம்னு அர்த்தம். உலகம் முழுக்க விஸ்வம்னா அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடியதான விஸ்வாங்கிற பேருக்கு 13 பேருக்கு மட்டும் தனியா சங்குச்சித் விருத்தி இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் சொல்லுங்க. சங்குச்சித் விருத்திகமதி விஸ்வபதம் விஸ்வதேவா இத்தியாதோ சர்வநாமதாம் ஜஹாதி. இப்ப இது வரைக்கும் அதுக்கப்புறம் ஐ கற்பதம் சொல்லிட்டேன், தொம்பதம் சொல்லிட்டேன். கற்பதத்துக்குன்னா சுத்த பிரம்மம்னு அர்த்தம். தொம்முன்னு என்ன அர்த்தம்? பிரம்மம்னு அர்த்தம். இப்ப தத்பதமும் தொம்பதமும் ஒன்னா போயிடுச்சா? இதுதான் தத்துவம். முன்னால தத்வாசனம்னு சொன்ன தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கல. நான் எந்த நான் இந்த சரீரத்துல இருக்கேன்னு கருதுகிறேனோ இவன் சரீரத்துல மட்டும் இல்ல எங்கும் உள்ளதான பரபிரம்மம் அப்படின்னு அறிந்து கொள்வதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தை தத்துவ வடிவமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள். இதுதான் ஐ அப்படிங்கிறது. தத்துவமயி ஐ. இது கோமலா மந்திரனே அவ்யயம். ஐயின்னு அவ்யயமா இண்டிக்ளைனபிள். அதை நீங்க மாற்றப்படாது. என்னவ்யேது தரவ்யம் 3 வசனங்கள்லயும் எல்லா வசனங்கள்லயும் எல்லா விபக்திகள்லயும் எது மாறாதோ அதுக்கு அவ்யயம் பேர். அதே போல இந்த ஐன்னு சொன்னா எப்போதான் மாறாது. அது எப்படின்னா கோமல ஆமந்திரனே. கோமல ஆமந்திரணம்னு என்னது? இனிமையாக கொஞ்சும்படி பேசுதல். அதான் கோமலம். கோமலமா பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேசுறது. அது போல ரொம்ப மெல்லமா கோபம் வர்றப்ப பேசப்படாது, அது ஹார்ஷ். இது கோமலமாக கூப்பிடுற காலத்துல ஐயே அப்படின்னு ஐயக்கு நன்றி சொல்றா இல்லையா?
இந்த ஐகிரி நந்தினின்னு சொல்றல, கிரி நந்தினி வேற பார்வதியே, அம்மா பார்வதியே அப்படின்னு சொல்றதான் ஐகிரி நந்தினி அப்படின்னு இங்க சொல்லிட்டே இருக்கு. விஜயமா அப்ப ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? இந்த ஐகிரி நந்தினி ஐயினா என்ன அர்த்தம்? அது பாஸ்கர வியாக்கியானம் பார்த்தா தான் தெரியும். கோமலமாக ஒருத்தரை கூப்பிடும் பொழுது அம்மா பார்வதியே அப்படின்னு கூப்பிடுறலாம். அப்படின்னு சொல்றல, இந்த ஐன்னு சொல்றதெல்லாம் கோமலமாக செல்லமாக கூப்பிடுறது. அதான் ஐது கோமலா மந்திரணே அவ்யயம் கௌரவேராக்கிரதி கணத்வா ததோ நீதி ரூபமிதம். ஏன்னா இது கௌராதி கணத்துல படிச்சிருக்காரு பாணினி, அது ஆக்கிரதி கணம். அதுல படிக்காத சில பதங்களையும் சேர்த்துக்கலாம். ஈஷி, அதனால ஈஷ் ரூபம் வந்து ஐ அப்படின்னு வந்த பிறகு இந்த ரூபம். அதுக்கப்புறம் ஜனமா திருத்வா ஜனை ஆமந்திரணியா இத்தியர்த்தா. உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அம்மா. அம்மா யாரு? எல்லோரையும், ஆண்களையும் பெண்களையும் எல்லாரையும் படைத்தவள். ஆக எல்லாரும் அம்மாவை எப்படி கூப்பிடுவள்? ஐயே அம்மா அப்படின்னு. அயசுபாவோ விதிஸ்தூபாவா. அயகான்னு சொன்னா நன்மையை சொல்லக்கூடியதான ஒரு கட்டளை. சந்தியாவந்தனம் பண்ணுங்க, குழந்தைய பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணு, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றாளோ இல்லையா? இந்த கட்டளைக்கு அயகான்னு பேரா சம்ஸ்கிருதத்துல. அசீதி பதார்த்த ஐக்கிய வாசகம் வா ஐதி பதம் இல்ல தத்துவம் அசின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த அசிங்கிற பதமானது ஒரு ஐக்கியத்தை சொல்றதுனால ஐ இப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அது எப்படி அசிய எப்படி நீங்க ஐயின்னு மாத்துருவள்? ஐயா பய கதவு இது காத்து பாட்டேனா. அயா பயா இவைகள்லாம் கதி செல்கிறது என்கிற அர்த்தத்துல இருக்கிறதுனால கத்தியர்த்தே தத்ரைவ பரியவசானாத். கத்தியர்த்தமான தாத்துக்களுக்கெல்லாம் ஞானார்த்தகத்துவம் அப்படி ஒரு ஜெனரல் ரூல். இதெல்லாம் வியாக்கரணத்துல என்ன பண்றது? ஐயை நமஹ இது பிரயோக. அதனால துப்யம் நமஹ அப்படின்னு சொல்லி தஸ்மை நமஹ துப்யம் நமஹ ஐயை நமஹ. ஐயின்னு இருந்த நீங்க பூஜை பண்ற காலத்துல ஐயை நமஹான்னு பூஜை பண்ணணும். ஏவம் கரம சதக அந்தர்கதேன நாம்னா பௌனருத்திய பரிஜீஷயா. 907வது நாம தத்துவமயின்னு வந்து அதை இத ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனோ இல்லையோ? வாக்தேவிகள் முன்னாலேயே சொல்லிருக்கா, எந்த நாமாவும் லலிதா சஹஸ்ரநாமத்துல ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு தரம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இங்க இந்த நாம 2 தரம் வரதுனால இது ஒரு நாமா இல்ல 3 நாமாவை பிரிச்சேங்கிற பாருங்க. கரம சதகாந்தர்கதேன கடைசி 900 இருந்து 1000 வரைக்கும் வரக்கூடியதான் நாமாக்களில் பௌனருத்திய பரிஜிஹேர்ஷயா ரெபடேஷன் வரும் என்பதற்காக இயம் கல்பனா சூத்திரகிருதாமி யுபபத்தி. கலாட்சர சூத்திரக்காரர்னு யாரோ வியாசம் நினைக்க விடாதீங்க. இங்க சூத்திரக்காரர் கலாட்சர சூத்திரம் பண்ணினவர். அவர் சூத்திரகிருதாமி யுபபத்தி ஏவம் அந்யத்ராபி ஊக்கியம். இது வரைக்கும் தத்துவமயி. அதற்கு பஞ்சகோஷாந்தரஸ்திதா. அடுத்ததான நாம பஞ்சகோஷாந்தரஸ்திதா, 5 கோஷங்களுக்கு அப்பாற்பட்டவள். இந்த பஞ்சகோஷாந்தரஸ்திதான்னா நாம பஞ்சகோஷங்கள்னா தைத்தரியம் வயசுல அன்னமய பிராணமயமான சொல்லிவிடுவோம். நொற்று பண்ணது அப்படியே சொல்ல வேண்டியதான். அது இல்ல இங்க. இங்க வேற அர்த்தம் சொல்றேன். இங்க எப்படி அர்த்தம்னா ஸ்ரீசக்கரத்துல, ஸ்ரீசக்கரம் உலகத்தினுடைய ஸ்வரூபம். அந்த உலகமா இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரத்துல 9 ஆவரணங்கள் இருக்கு. ரூபுரம் என்கிறது முதல் ஆவரணம். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஷோடசதலம், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அஷ்டதலம், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான 14 முக்கோணங்கள் கூடியதான ஒரு சக்கரம். அதுக்கு முன்னால உள்ள பகிர்தகாரம், அதுக்குள்ள அந்தர்தகாரம், அதுக்குள்ள 8 முக்கோணங்கள் இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு முக்கோணம், அதுக்குள்ள இருக்கக்கூடியது பிந்து. இப்படி 9 ஆவரணங்களை வச்சுருக்கோம். இந்த 9 ஆவரணங்கள்லயும் அந்தந்த ஆவரண தேவதைகள் இருக்கா. இந்த தேவதைகளுக்கெல்லாம் தனித்தனி சிறப்புண்டு, அவர்களுடைய சக்திகள் உண்டு. அதனுடைய ஸ்வரூபம் அனிமா மகிமா இப்படின்னு ஆரம்பிச்சு அந்தந்த தேவதைகள், முத்ரா தேவதைகள் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு வரிசையா பூஜை பண்ணிட்டு வரோம். மொத்தம் 111 தேவதைகள்னு கணக்கெடுத்திருக்கா.
மகாபிந்துல வரும்பொழுது 9 ஆவரணம், முதல்ல சொன்னதான ஒரு ஆவரணம் இங்க இருந்து ஆரம்பிச்சு திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பேரா. கடைசியில இருக்க பிந்துக்கு சர்வானந்தமய சக்கரம்னு பேர். உலகமும் சேர்ந்து இருக்கிறது இந்த உலகம். இதான் இதுக்கப்புறம் இதுல மோகிச்சு போயிருக்கோம். நமக்கு என்ன ஆகுதுன்னா எது நன்மை எது உண்மைன்னு தெரியல. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தை உண்மைன்னு நினைச்சுட்டு புழந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஏன்னா இந்த வீடு உண்மை, அது வீடு, பசு உண்மை, இது உண்மை, இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு இங்கேயே இருந்துட்டு இருக்குமே தவிர இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை. மூலகம் மோகிக்கப்பட்டதுனால திரைலோக்கிய மோகன சக்கரம் இதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த சத்குருநாதருடைய கடைக்கண் பார்வையினால அவர் என்னமாத்தான் எல்லாம் இந்த புத்தியில ஏற்றினார்னா அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். 100 தடவை வாசிச்சாலும் புரியலையே. இந்த புரியாத மண்டைக்கு மரமண்டைக்கு எப்படி உள்ள சேர்த்து வச்சார் தெரியும். அது ஏதோ விதமா உள்ள போயிடுது, அவ்வளவுதான். அப்ப என்ன தெரிகிறது, இப்படி போய் இதுக்கு சாதனை பண்ணி ஜபம் பண்ணி அந்த அனுகிரகத்தினால என்னமோ தெரியல அந்த தத்துவமானது புரிஞ்சதுன்னா இப்ப என்ன நிலையில இருக்காங்க, பிரம்மானந்த நிலையில இருக்கான். அதான் சர்வானந்தமய சக்கரம். இந்த வாழ்க்கை என்கிறது, சாதனை என்கிறது திரைலோக்கிய மோகன சக்கரத்திலிருந்து அந்த சர்வானந்தமய சக்கரம் வரைக்கும் போவது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாதனை. நீங்க பண்ணக்கூடியதான சாதனை என்ன, கடலில் மூழ்கியிருந்திருக்கிற தாங்கள் அக்கடலை தாண்டி பார்க்கடலை சென்று அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பரமனைய அறிதல். இதுதான் வாழ்க்கையினுடைய சாதனை. இந்த சாதனைக்கு உங்களுக்கு உதவுவது அனிமா மகிமால இருந்து ஆரம்பிச்சு திராவிடி இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு அந்தந்த தேவதைகள். இத விசேஷமாக சபரியா வாசனா அப்படிங்கிற ஸ்வரூபத்துல பார்ப்போம். இப்ப அது வேண்டாம். ஆனா இந்த சர்வானந்தமய சக்கரம் அடைஞ்ச பிறகு அதுக்கு மேல ஒரு தத்துவம். சாதாரணமாக 5வது ஆவரணம் குரு தர்சனம், 6வது ஆவரணம் சிரவணம், 7வது ஆவரணம் மனனம், 8வது ஆவரணம் தியானம், 9வது ஆவரணம் அப்பப்ப அம்பாளை இதயத்துல பார்க்கிறது அந்தர்முகம். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு செகண்ட் தோன்ற அவதான் அவுட்டு. அதுக்கு 6 மாசம் ஒரே கவலை, அன்னைக்கு பார்த்தனே இன்னைக்கு பார்க்கலையே, அது வரலையே. கட்டில் லேகா சமருத்து சக்கரோ பரிசம்ஸ்திதா அப்படின்னு அந்த மின்னர் கொடி மாதிரி ஒரு தரம் தோன்றது. அதுக்கப்புறம் கண்ணை மூடினா இருட்டுதான், கண்ணை திறந்தாலும் இருட்டுதான். ஏன்னா கரண்ட் போச்சு. ஒரே விதமா தான் இருக்குன்னு எதை தொட்டாலும் புரியல, மனசுல கவலை. இது விடலையே மனுஷனுக்கு. அப்ப என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆனப்புறம் இவனுடைய மனசுல இவனுடைய சாதனைக்கு பிரதிபந்தகமான பதார்த்தங்கள் அகன்ற வேண்டும் என்பதற்காக அதுக்கு மேல பஞ்சபஞ்சிகான்னு 9 ஆவரணங்கள் ஆன பிறகு அதுக்கு மேல பிந்து சக்கரத்துல ஒரு ஸ்டூல போட்டு, இதுக்காக ஸ்ரீசக்கரம் ஸ்டூல போட போறேன், நீங்க விவகாரம் ஒழுங்க இருக்கிறதாக நினைத்து அதுக்குள்ள என்னன்னா 4 பக்கத்திலயும் 4 தேவதைகளும் அந்த பிந்து ஸ்தானத்துல மறுபடியும் அம்பாளையும் இப்படி தியானம் பண்ணணும். இப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல முதல்ல ஒரு ஸ்டூல் போட்டிருக்கள் பார்த்தா அந்த ஸ்வரூபத்துக்கு பஞ்சலட்சுமிகள்னு பேரு. அதுக்கு மேல அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியதான பஞ்ச கோஷாம்பாள்னு பேரு. அதுக்கப்புறம் பஞ்ச கல்பலதாம்பாள்னு பேரு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பஞ்ச காமதேனுக்கள், காமதுகான்னு பேரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பஞ்ச ரத்னங்கள். இப்படி அந்த பிந்து சக்கரத்துக்கு மேல 5 படிகள் வச்சிருக்கோம். ஒவ்வொரு படியும் 4 பக்கம் இருக்கு. நடுவுல மட்டும் அம்பாள் தான் இருப்பான். பிந்துஸ்தானத்துல மட்டும் அம்பாள் தான். முதல்ல பூஜை பண்றது பிந்துஸ்தானத்துல. அதுக்கப்புறம் 4 பக்கத்துலயும் 4 ஸ்வரூபத்தை பூஜை பண்றது. இந்த 5க்கும் 5 கோஷங்கள். இந்த 5 கோஷங்கள், இந்த 5 கோஷங்கள் என்ன, முதல்ல லட்சுமி கோஷம், 2வது கோஷஸ்வரூபம், 3வது கல்பலதா ஸ்வரூபம், 4வது காமதுகா ஸ்வரூபம், 5வது ரத்னாம்பான்னு ஸ்வரூபம். அடுத்த தடவை பூஜை பண்ணும் பொழுது இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா இப்ப அம்பாள ஒரு தரிசனம் உள்ள தோணித்து, மூலாதாரத்துல இருந்து பிரம்மரத்னம் பரியந்தம்
மின்னல் கொடி மாதிரி கட்டிலேகா சமரசி அது மாதிரியா தோண தொடங்கிச்சு. ஆனா அதுக்கப்புறம் தோணலையே. ஒரே தடவை தெரியாம இருந்தாலே பரவாயில்ல சார். தெரிஞ்சுட்டு கொஞ்ச தூரம் வந்த பிறகு வரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. நான் கோட்டை விட்டேனா ஏதாவது தப்பா போயிடுதா, கைக்கு வந்தது நழுவி போயிடுது, இப்படி எல்லாம் கவலை வர்றது சகஜமா. குருட்ட போனா அவர் சொல்றாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்பட வேண்டாம், நமக்கு இவ்வளவு தூரம் வந்தது ஜாஸ்தி, இதுக்கு மேல இன்னும் பேராதியா, இதுவா நியாயம்? விவகாரம் என்ன, ஓரளவுக்கு அளவுக்கு அடைஞ்ச பிறகு அதுக்கு மேல அடையலேன்னு மனசு கவலை வருதோ இல்லையோ. கவலைப்படாதீங்க. கிரமேண காலேன பரிபட்சந்தே கிருஷிகர்த்தாதையோ. நிச்சயமாக அது வரும். அது வருவதற்காக உங்க மனசு சமாதானம் அடையறதுக்காக இப்படி பஞ்ச ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கேன். அதுல முதல்ல லட்சுமி. லட்சுமின்னா ஏதோ காசுன்னு நினைக்கப்படாது. லட்சுமின்னா உத்தியமம்னு முயற்சி. முயற்சி விடப்படாது. என்ன இருந்தாலும் மனுஷன் முயற்சி இருக்கிறவன் எழுச்சி அடைய மாட்டான்னு சொல்றாங்க. முயற்சி இருந்துட்டே இருக்கணும் நமக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு பூஜை பண்ணி ஜபம் பண்ணி குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு தானா தெரியுமா. அதனால முதல்ல இருக்கக்கூடியதான முயற்சிக்கு நம்ம லட்சுமின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது என்ன, பஞ்ச கோசாம்பாக்கள். இந்த கோசாம்பா யாருன்னு பரஞ்சோதி, பராநிஷ்கலா, அஜபா, மாத்ருகா அப்படின்னு 4 மகா பரமேஸ்வரி நடுவுல இருந்துட்டே இருக்கா. இந்த ஸ்வரூபம், இந்த முயற்சின்னு நான் சொன்னேன்னு, முயற்சி எந்த டைரக்ஷன்ல வரணும், கத்திய எங்க வைக்கணும், உரைக்குள்ளதான் வைக்கணும். அதே போல சாதனை எங்க இருக்கணும், வேற எங்கேயோ வெளியில போய் அந்த மண்டியில் இல்ல அவ இப்படி பண்றா யோஜனை பண்றேன்னு இன்னொரு குரு என்ன சொல்றாரு அங்கே யோஜனை. இத வம்பே வேண்டாம், வம்பு வச்சுன்னா வெளியில போவேன், உள்நோக்கி போக மாட்டேன். உள்நோக்கி நீங்க போகணும்னா உங்க குரு சொன்னதான வார்த்தையை கேளுங்க. சொரூபம் என்ன புரிஞ்சுங்க, அது தானா தெரியும். ஆகையால் இது அடுத்ததாக அவருக்கு டைரக்ஷன் கொடுக்கறது பஞ்ச கோஷங்கள். இந்த கோஷங்களுக்குள்ள அந்த மந்திரங்கள்லாம் இப்ப சொல்ல போறேன், அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு. இந்த கோஷத்தை யாரு முயற்சி பண்ணிக்கிறானோ, இவ்வழியாக முயற்சி பண்ணிக்கிறானோ அவனுக்கு என்ன எடுத்தனர், கல்பலதா. கல்பலத்தை கற்பக கொடி. இந்த கற்பக கொடி என்ன பண்ணுமா, உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுக்குமா. இப்படி வேணும், இதை அடையணும், அதை கொடுக்கும். வேற எதோ அடையணும், அது கொடுக்கும். அவனவன் மனசுல அவனவனுக்கு எப்படி காணப்படுமோ ஆசை இருக்கோ அப்படி இருக்கும். நான் சிம்மவாகினியா பாக்கணுங்கிறா தர்சனம் அப்படி வரும். வேதாந்தத்தில் சொன்ன மாதிரி பிரம்மம் மாதிரி இருக்குமா அப்படி வரும். இல்ல எனக்கு வாராகி ரூபம் தான் பிடிச்சிருக்கு அப்படி வருமா, அதே தர்சனம் வரும். நீங்க எப்படி உங்க மனசு செல்கிறதோ, எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீரோ, பாலாஸ்வரூபமா வேணுமா அப்படி தர்சனம் வரும். உங்க மனசு எப்படி போகணுமோ, எப்படி நான் இதை புரிந்து கொள்வேணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமா இல்லையோ, அதுக்கு தக்கவாறதான ஒரு சுரூபம் கொடுக்கறதா கல்பலதா. இது வரைக்கும் இது மாதிரி வேணும்னு சொன்னது, அது நமக்கு சீக்கிரமா அடையறதுக்காக பண்ணக்கூடியது காமதுகா. இந்த காமதுகா தான் காமதேனுன்னு சொல்றேன். காமதேனு என்ன பண்றது, வேண்டியதெல்லாம் கொடுக்கறது. கல்பலதை வேண்டியது நீங்க நினைச்சத கொடுக்கறது. அது எப்படி உங்களை சேர்ந்து அடையணுமோ அப்படி பண்ணக்கூடியது காமதுகா. துகான பொழியறது, பால பொழியிறானோ இல்லையா, அதே போல உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் கொடுக்கறது காமதுகான்னு. இப்படி காமதுகாம்பா. அதுக்கு மேல கடைசியில என்னாச்சுன்னு, இனிமேல உங்களை யாரும் அசைக்க முடியாது. இந்த உலகம் கீழே விழட்டும், யார் எப்படி பண்ணட்டும், நான் அம்பால பார்த்தாச்சுன்னு அந்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் புங்கானு புங்க விஷயமாக இந்த ஜன்மாவிலேயே ஆனந்தத்தை அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் உங்களுக்கு கிடைக்கும். அது பஞ்சரத்னாம்பா. ஸ்வரூபம் என்னாச்சு, இப்படி வெறும் சொல்றதான ஸ்வரூபத்தை விசேஷமாக இப்படி சொல்லப்பட்டது. இதான் 5 கோஷங்கள். இந்த கைத்தறிய உபநிஷத்தில் இருக்கிற அது வேற, அதுவும் இருக்குன்னு சொல்றேன், இல்லாம இல்ல. ஆனா விவகாரம் என்னன்னு, இந்த பஞ்ச கோஷம்னு சொன்னதுல இங்க கோஷாம்பாக்கள் அப்படின்னு விசேஷமா சொல்றது. இப்ப பார்ப்போம். பஞ்ச சங்காக்காக 5 நம்பர் இருக்கக்கூடியதான கோஷாக பஞ்சகோஷாக இது மத்தியம பதலோபி சமாத தேச பஞ்சபஞ்சிகா பூஜனே. பஞ்சபஞ்சிகளை சொல்லும் பொழுது பிரசித்தா மந்திர விசேஷா மந்திரங்கள்
பதபேதா தத்தேவதா அபி ஞானார்ணவே. இந்த பஞ்சபஞ்சிகா பூஜை எங்கிருந்து சார் வந்தது? ஸ்ரீ வித்யில தந்திரங்கள்லாம் 9 ஆவரணம் தானே சொல்லிருக்கு, 10வது இதெல்லாம் சொல்லவே இல்லையே. தந்திரங்களை பார்த்தா எல்லாம் இல்லவே இல்லையே. அது இப்படி எங்க இருந்து கொண்டு வந்து போட்டிருக்க பூஜா பద్ధதியில் நீர் கேட்டா சொல்ற ஞானார்ணவே ஸ்ரீ வித்யாக பரஞ்சோதி பரா நிஷ்கல சாம்பவி அஜபா மாத்திருகா சேதி பஞ்சகோஷா பிரகீர்த்திகா. முதல்ல மூல மந்திரம். மூல மந்திரம்னா என்னன்னா அதான் மூல மந்திரம் சொல்லிட்டேன்னு. மூல மந்திரம் என்ன சொல்லுன்னு அது உங்களைத்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல டைரி பாருங்க. மூல மந்திரம் பாருங்க என்ன சொல்றது. மூல மந்திரம் மூல மந்திரம் தான். மூலையில இருக்கிற மந்திரம் மூல மந்திரம் வச்சுக்கோ. அடுத்ததுன்னா பரஞ்சோதி கோஷாம்பா. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பரஞ்சோதி கோஷாம்பான்னு பேரு. இது விசேஷமான நமக்கு அஷ்டாட்சரீர் இந்த மந்திரத்துக்கு. இது எப்படி சொல்றேன்னா ஹம்சஸ்தோகம் ஸ்வாஹான்னு பேரு. முன்னால முறைமணி சேர்த்த இதுக்கு அஷ்டாட்சரின்னு பேரும். ஸ்ரீவித்யா அஷ்டாட்சரின்னு இதை சொல்லும் பொழுது பதன்யாச கிரீடா பரிசயமவனதா கலந்தே கேலம் பவன கலஹம்சா நகதி அதத்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணி மஞ்சீரடித கலாதாடம் கரண கமலம் சாருச்சரிதே அப்படின்னு ஆச்சாரியார் சௌந்தர்ய லஹரியில 91வது ஸ்லோகத்துல விசேஷமா சொல்லியிருக்க. எப்படி பதன்யாச கிரீடா பரிசயமிவனதா. அம்பாள் நடக்கிறாளா, அந்த நடைய பார்த்து இது போல அழகான நடை எப்படி எனக்கு வருமா இதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கணுமான அந்த பவனத்தில் இருக்கக்கூடியதான அன்னப்பட்டுகள் அம்பாள் பின்னாலேயே நடந்து பாக்குறான். அது மாதிரி ஒரு நடை எனக்கு வரலையே, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்ச அன்னப்பட்டுகள் நடந்து பாக்குறதா. ஒன்னும் சரியா வரல. பதன்யாச கிரீடா பரிசயமிவ அது போல ட்ரை பண்ணுவோம் நினைச்சு ஆரம்பு மனசா கலந்தே நடந்து ஒழுங்கா நமக்கு நேச்சுரலா எப்படி இருக்கோ அந்த நடதான் தெரிய வரும். நீங்க வேற விதமா நட போட்டீங்கன்னா கீழே விழுந்துருவேன். தெரிய மாட்டேங்குது மனுஷன். விவகாரம் நட ஹை ஹீல்ஸ் போட்டு நான் நடத்த பாக்குறேன். சினிமா ஆக்டர் மாதிரி நடக்கிறேன்னா கீழே விழுந்து எலும்பு உடைச்சிடலாம். இருக்கிற வர ஒழுங்க நடைய போயிடுச்சுன்னு அந்த நட போய் வேற ஏதோ ஒரு நட வந்துருக்கு. என்ன பண்றது? அது போல இருக்கக்கூடாது. இது என்ன இது ட்ரை பண்ணி கலந்தே நழுவு செய்ய விழாது. அதெல்லாம் கேலம் பவன கலஹம்சா நகதி அதத்தேஷாம் பார்த்தாலாம். அடாடாடா இதோ இந்த பிராணிகள் என் மாதிரி நடக்கணும்னு ட்ரை பண்றது. அத எவ்வளவு பண்ணினாலும் அதுக்கு வரல. பார்த்து சிலது பார்த்தா கண்டுபிடிக்கலாம், சிலது பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம வரவழைச்சுக்க முடியாது. அது போல இருக்க பாவம். அவன் வேணும்னு நினைக்கிறா, விடா முயற்சி இருக்கு. முயற்சி இருந்தா நான் அவனுக்கு சகாயம் பண்ணுவேன். நமக்கு அதான் ஒரு நாள் கேட்கிறோம், அடுத்த நாள் கிளாஸுக்கு போர் அடிக்கிறதுன்னு விட்டோம். இது பிரயோஜனம் இல்லை. விடாம கேட்டுட்டே இருக்கணும். வேதாந்தத்தை விடாம இது மோட்சம் வர பணியந்தான் விடுறது இல்லை உன்ன அப்படின்னு பிடிவாதத்தோட இருக்கணும். இது என்னடா இவளோ ரொம்ப சிரமம் இது பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கா, பிரயத்னம் பண்றதும் நான் சகாயம் பண்ணோம் அப்படின்னு அம்பாள் பாதத்துல இருக்கக்கூடியதான அந்த கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன சிங்கிளிங் பெல்ட் அது பாடம் சொல்லிட்டான். அகத்தேஷாம் சிட்டாம் அந்த அன்ன பட்டுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்க. சுபகமணி மஞ்சீரணிகா அந்த மணிகளுடைய மஞ்சீரம் அது சின்னதான ஒரு சத்தம் இருப்பாரு. கமலம் சாருதரிதே அப்படின்னு அன்னப்பட்டுகளுக்கே பாடம் சொல்லி கொடுத்த இடத்துல எனக்கு சொல்லப்படாதா அப்படின்னு விசேஷமா சொல்ற. இதுல விசேஷமாக இந்த மந்திரமானது ஹம்சஸ்தோகம் எனக்கூடியதான மந்திரமானது உத்தாரமா இருக்கு. ஆகையால் இந்த பரஞ்சோதி கோஷாம்பாங்கிற மந்திரத்துக்கு உத்தாரணம் ஆச்சாரியால் 91வது ஸ்லோகம் சௌந்தர்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பராநிஷ்கலா சாம்பவி ஓம் ஹம்சஹா அப்படிங்கிற ஒரு மந்திரம். இது ஹம்ச மந்திரம்னு சொன்னா முன்னாலேயே குரு மந்திரம்னு சொல்லிருக்கேன். அகார சகாரங்கள் அகம் சஹா, இது அகம் சஹா சஹா அகம், ஹம்ச சோகம் சோகம், அகம் நான் சஹா அந்த பரம்பொருள்.
இந்த தத்துவமசிங்கிற அர்த்தம் தான். அதனாலதான் இந்த நாமாவை சொல்லிட்டு இருக்கேன். அகம் சஹா சஹா அகம். இப்படி ஹம்ச சோகம் சோகம் ஹம்சா ஹம்ச சோக சிவ சோகம் ஹம்ச சிவஹான்னு சொல்றா இல்லையா? இவைகள்லாம் இங்க இருந்து வந்தது இந்த பராவிஷ்கலா கோஷாம்பா மந்திரம். அதற்கு பிறகு அஜபா மந்திரம். ஜபிக்காமலேயே ஜப கணக்குல சேர்த்துக்கிறது. நான் ஜபம் பண்ணல, ஆனா ஜபம் பண்ணினா போல பலத்தை கொடுக்கணும். நல்லா இருக்கும். நான் தனியா ஜபம் பண்ண முடியல சார், டைமே இல்லை, நீங்க வேற. ஆனா ஜபம் பண்ணினா போல பலம் மட்டும் வேணும். இதுக்கு என்ன பண்றதுன்னு அஜபா காயத்ரி. நம்ம மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா? இந்த மூச்சு விடுறது அகம் சஹா அப்படின்னு நான் அதெல்லாம் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் அகம் சஹா சஹா அப்படிதான் போறது. ஒவ்வொருத்தர் யாரா இருந்தாலும் அவளுடைய மூச்சை நீங்க கொஞ்சம் கவனிச்சு விளையாடினால் அகம் சஹா சஹா அகம் தான் போகும். நீங்க ஆத்துக்கு போய் ட்ரை பண்ணீங்க, இங்க பார்க்க வேண்டாம், அடுத்த லைன் போயிடும். விவகாரம் என்ன? அகம் சஹா சஹம் சஹா அகம்னு போறது. இதுதான் ஹம்ச சோகம் சோகம் ஹம்சா. இதுதான் அஜபா காயத்ரி. நீங்க ஜபம் பண்ணாமலேயே ஜபம் பண்ணின மாதிரி நம்ம மூச்சு காத்து இப்படி வர்றதுன்னு கவனிச்சுட்டு பார்த்தா அது போதும். இதுக்கு அஜபா ஜோதிகின்னு பேர். அடுத்தது அஜபா கோஷம்னு பேர். இது அம்சம். அதுக்கப்புறம் மாத்திருக்கா சேதி. இத்தனையும் அம் ஹம்சா ஆம் ஹம்சா இம் ஹம்சா ஈம் ஹம்சா அப்படின்னு அம்மா மிம்மீம் லம் வரைக்கும் வரக்கூடியது மேல இருக்கக்கூடியதான மாத்திருக்கா கோஷாம்பா. இப்ப 4 கோஷாம்பாக்களை சொன்னேன். என்னது? பரஞ்சோதி கோஷாம்பா, நிஷ்கல சாம்பரி கோஷம், பர நிஷ்கலா கோஷாம்பா, அஜபா கோஷாம்பா, மாத்திருக்கா கோஷாம்பா. இந்த 4 கோஷாம்பா கிட்ட நடுவுக்கு அம்பா மூல மந்திரமா இருக்கிற அம்பாளையும் சேர்த்து பஞ்ச கோஷாம்பாள். இது நம்ம பஞ்சபஞ்சிகா பூஜையில பண்ணிட்டு இருக்கோம் விசேஷமா. இது சேத பஞ்சபஞ்சிகா பூஜனை பிரசித்தா மந்திர விசேஷா கலபேதா தத்தேவதா பரா ஸ்ரீவித்யா ஜபரம் ஜோதி பரா நிஷ்கல ஜாம்பவி அஜபா மாத்திருகா சேதி பஞ்சகோஷா பிரகேர்த்திதா இது. ஏதாசு பஞ்சதேவதாசு, இந்த 5 தேவதைகளில் ஸ்ரீசக்கரராஜே அர்ச்சமானாசு, ஸ்ரீசக்கரத்தில் நீங்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கள். பரஞ்சோதிராஜ்யாக சதஸ்ரோ தேவதாக, பரஞ்சோதி பராநிஷ்கலா அஜபா மாத்திருகா எனக்கூடிய இந்த 4 தேவதைகள் அதிதா சிருஷ்டி ஆதி தத்ரேஷு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார அனுகிரகாதிஷு போட்டு 4 பக்கமும் வச்சு அம்பாளை மட்டும் நடுவுல பிந்துஸ்தானத்திலேயே 5 பஞ்சபஞ்சங்களும் பிந்துஸ்தானத்துல அம்பாள் தான் இருப்பா. அப்படி எஸ்டி சமஷ்டிவேன பூஜ்யந்தே ஸ்ரீவித்யாது மத்திய பிந்தாவ் இது ஸ்திதி தேன பஞ்சகோஷானாம் அந்தரே மத்தியே ஸ்திதா. ஆகியால் பஞ்சகோஷாந்தர ஸ்திதான் பஞ்சகோஷங்களில் அந்தரே அந்தராந்தரே மத்தியேன்னு வியாக்கரண சூத்திரம். அதனால அதுக்குள்ள மத்தியே பூஜிதா அப்படின்னு. யத்வா இது ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டேன். யத்வா சஞ்சிதாவது அஸ்மதாதி சரீரேஷோ, நம்ம சரீரங்களில் 5 கோஷங்கள் இருக்கு. எனது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயாக்கியா. அந்த 5 கோஷங்கள் அந்தரந்தக கட்சியாக்கிரமேண அதுக்குள்ள அப்படி அடுக்கு பாத்திரம் மாதிரி கட்சியாக்கிரமேண பஞ்ச கோஷ பதவாச்சாக பதார்த்தாக ஏஷாம் பஞ்சானாம் மத்தியே இந்த 5க்குள்ளையும் ஆந்தரக ஆனந்தமய கோஷா எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிற ஆனந்தமய கோஷம் தத்ராபேதேன ஸ்திதா ஆனந்தமய கோஷமாக இருக்கா. ஆனந்தமயாதிகரணே விருத்திகாரைஹி, இந்த ஆனந்தமயாதிகரணம் ஒண்ணு இருக்கும் வேதாந்தத்துல. அந்த விருத்திகாரர் ஆனந்தமய கோஷமே பிரம்மம் காமா இல்ல ஆனந்தமய கோஷத்துக்குள்ள இருக்கிறது பிரம்மங்கிறார் ஆச்சாரியார். அங்க ஒரு பெரிய சண்டை இருக்கு, பாகாபாகி சண்டை. அதுல விருத்திகாரால் அந்யோந்தர ஆத்மானந்தமய இத்தியாதி ஸ்ருதிஷு ஆனந்தமயஸ்ய பிரம்ம ரூபதோக்தே ஆச்சாரிய பகவத் பாதைஸ்து சங்கராச்சாரியாலோ என்றால் ஆனந்தமயஸ்ய சோதனீயேஷு கணநாத் ஆனந்தமயனையும் சோதனீயம் அதை நீக்கி அதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றதுனால அசுத்தத்வே சித்தே பிரம்மதா நோபபத்தியதே இது ஆசையேன
பிரம்ம புச்சம் பிரதேஷ்டா அப்படிங்கிற இடத்துல தான் பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொன்னார். பிரம்மனேதோ வியவஸ்தாபிதா தற்பட்டு. அப்ப பஞ்சகோஷ அந்தரஸ்திதான் இருக்க, பஞ்சகோஷத்துக்கு நடுவுல இருக்குன்னு அங்க அந்தரம்னா உள்ளன்னு அர்த்தம் போட்டேன். தற்பட்டு எதயம் ஆகாத ஆனந்தோ நஸ்யாத் இது சமானாதிகரண்யேன பிரயோகாது ஆனந்தமய கோஷஸ்ய பராகாசாத்மக பிரம்மசரீர பூத சிச்சக்தி ரூபத்துவம். இது ஆனந்தமய கோஷம்ங்கிறது பராகாசம். அந்த பராகாசம்னு சொல்லக்கூடியதான பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள்னு சொன்னா அந்த பிரம்மமானது இந்த வழியாக நமக்கு காணப்படும். இந்த ஜென்மாவில் நீங்க அம்பாள் வழியாக பிரம்மத்தை பார்ப்பேன் அப்படி. இது வரைக்கும் விருத்திகாரால் மதம் சொன்னார், பகவத்பாதால் ஆச்சாரியாளுடைய மதம் சொன்னார், ஸ்ரீகண்டாச்சாரியர் மதத்தை சொல்றார். ஸ்ரீகண்ட பாஷ்யே கட்டிகாதவு அயமர்த்தப்பட்டா துச்ச பிரம்ம பட்டேது பஞ்சானாம் அந்தரே மத்தியே 5க்கும் உள்ள இருக்கு. இத்தந்த ஏதது இதுதான் அர்த்தம்னு ஸ்ரீகண்டாச்சாரியர் ஒரு மாதிரி, பகவத்பாதால் ஒரு மாதிரி, விருத்திகாரால் ஒரு மாதிரி. நான் எதை எடுத்துக்கிறது உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்காக சுப்பிரமணிய சுவாமி முருகன் அவர் தான் ஞானஸ்வரூபம். அவர் சொன்னாராம் பிரம்ம கீதாயாம் கதைவ பிரம்மண தர்சனா ததுத்தம் கதானந்தமயத்தாபி பிரம்மணா அந்நேன சாட்சிணா சர்வோத்தரேண சம்பூர்ணா பிரம்மணா அந்நேன கேனசித் எதிதம் பிரம்ம புச்சாட்சம். புச்சம் பிரம்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லிருக்காது. சத்தியஜான அந்த அத்வயாத்மகம் ஏதான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னேனே. சரசா சர்வதா சாட்சாத் ரசோ வைசா. சரசா சரசமா பேசினான் சார், இனிமையா பேசினான் சார், கங்கா பிரவாக மாதிரி பேசினான். புண்ணியாத்மா ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணிருக்கு. ஹயக்ரீவரை உபாசனை பண்ணிருக்கு. ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோவதே சத்தியநிஷ்கர தேவாணி ஜன்னு கன்யா பிராவது. ஹயக்ரீவரை உபாசனை பண்ணினா வாய திறந்தா கங்கா ஜலம் மாதிரி கொட்டுமா. ஒழுங்கதான் பேசுவாங்க, எட்டில் விழாது. என்னவோ நினைக்காது, கங்கா பிரவாக மாதிரி வார்த்தை வரும், இனிமையா வரும் அப்படின்னு ஹயக்ரீவ உபாசனத்துக்கு அப்படி ஒரு விசேஷமான வரும். அது மாதிரி சரபா சர்வதா சாட்சாத் மான்யதா சுரபுங்கவா அப்படின்னு விசேஷமா இந்த தத்துவம் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குரோத பட்டாரகா அப்யாஹோ. குரோத பட்டாரகர் துர்வாசர் அவர் சொல்றார், அன்ன பிராணமன பிரபோத பரமானந்தை சிறப்பட்டையும் புத்தாத்ம பிரகடைர் மகோபனிஷதாம் வாக்கிய பிரசித்தி கிருதை கோசைப்பஞ்சபிரேவரேவ பவதி மேதத்வலீனாமிதி ஜோதி பிரஜ்வலதுஜ்வலாத்மஜபலாம் யோகேதச பிரம்மவித். அன்ன பிராணம் அனப்பிரபோத பரமானந்தை. பிரபோதம்னா விஞ்ஞானமய கோஷம், போதம்னா அறிவு, பிரபோதம்னா விஞ்ஞானம். அதுக்கப்புறம் பரமானந்தை அன்னமய கோஷத்தினாலையும் சிறப்பட்டையுப்புச்சாத்ம பிரகடை ஒவ்வொரு கோஷத்திலையும் இதமேவ ஜரஹ அயம் தட்சிணப்பட்டா அயம் உத்தரப்பட்டா அயம் ஆத்மா இதம் புத்தம் பிரதேஷா அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா ஒவ்வொரு கோஷத்திலையும். அதான் சொல்றார், சிறப்பட்டையுப்புச்சாத்ம பிரகடைர் மகோபனிஷதாம் வாக்கிய பிரசித்தி கிருதை. இந்த வாக்கியத்தினால பிரசித்தமா இருக்கக்கூடியதான கோசை பஞ்சபிரேவ பவதீம் ஏதத்ரலீனாமபி இந்த பஞ்ச கோஷங்கள்னாலேயே பவதீமேதத் பிரலீனாமபி இந்த 5 கோஷங்களும் தனக்குள்ள சேர்த்தது. அப்படின்னா அந்த கோஷங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டு ஜோதி பிரஜ்வல உத்தராத்மஜபலா ஜோதி வடிவமா இருக்கு. அவளை நீங்க எப்படி பார்க்க போறேன்? ஜோதி வடிவமா தான் பார்க்க போறேன். நேரா இல்ல, கரசரணங்களோட பார்க்கல, கைகாலோட பார்க்கல, ஜோதி ஸ்வரூபமா தெரிவாள். ஜோதி பிரபு பிரஜ்வல துஜ்வலாத்மஜபலாம். 1000 கோடி சூரியன்கள் ஒரே தினம் உதித்தால் எப்படி ஒரு பிரகாசம் வருமோ அப்படி, 1000 சந்திரங்கள் ஒரே தினம் உதித்தால் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அப்படி அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்க போறேன் அப்படின்னு பிரஜ்வல துஜ்வலாத்மஜபலாம் யோவேத பிரம்மவித் அப்படின்னு சக்தி மகிமன ஸ்தோத்திரத்துல இப்படி அழகாக இந்த பஞ்சபஞ்சிகா பூஜையை பத்தியும் விசேஷமாக துர்வாசர் சொல்லிருக்க. சக்தி மகிமன ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, அது அழகாக இந்த தத்துவங்களை எல்லாம் எல்லா உபநிஷத்தாரும் அவர் எழுதியிருக்கார். சிவமகிமன ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, அது புஷ்பதந்தர் எழுதினார். அந்த புஷ்பதந்தர் என்ன பண்ணினார், ஒரு கந்தர்வர்
அவனுக்கு சிவ நிர்மால்யத்தை தாண்டிட்டானா, அதனால அவனுக்கு பாரியாவி யோகம் வந்துருச்சு. அதுக்காக அவன் பரமேஸ்வரனை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அடைஞ்சான்னு கதை போறது. நார்த் இந்தியால போனா எங்க போனாலும் சிவமகிமை ஸ்தோத்திரம் தான் சொல்லுவான். அங்க அவ ஆரத்தி பண்ணுவா. எந்த கோவில்ல போனாலும் ஒரே மாதிரி ஆரத்தி தான், ஒரே மாதிரி தான் பாட்டு பாடுவா. என்ன பாடுவான்னு உங்களுக்கு தெரியும். அரை மணி நேரம் நின்னாலும் ஊங்க விஷயமே புரியாது. கடைசியில கேட்டேன் என்னன்னு, சிவமகிமை ஸ்தோத்திரம். அப்புறம் தான் ஓஹோ இந்த ஸ்லோகம் சொல்றீங்க அப்படின்னு புரியுது. அது மாதிரி அங்கெல்லாம் சிவமகிமை ஸ்தோத்திரம் தான். நம்ம சிவமகிமை ஸ்தோத்திரம் படிக்கிறது இல்ல, கட்சி மகிமை ஸ்தோத்திரமும் படிக்கிறது இல்ல. நமக்கு ஊர்வம்பே சரியா போயிடுது. என்ன கட்சி மகிமை ஸ்தோத்திரம் இது. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இதுதான் விசேஷமாக ஒரு இந்த ஜன்மாவில நாம் அம்பாளை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர்கள் தத்வாசனா தத்துவமீ பஞ்சகோஷாந்தரஸ்திதாங்கிற மக்களை விசேஷமாக நாம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். சுடரும் கலைமதி துன்றும் கடைமுடி குன்றில் ஒன்றிப் படரும் பரிமள பச்சை கொடியே பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போர் திருப்பார் இன்னும் எந்தோ குடரும் கொழுவும் கொருதும் தோயும் புறம்பையிலே. அடுத்த பிறவி உங்களுக்கு இப்படி வரப்படாது. எப்படி குடரும் கொழுலும், இந்த குடலும் மாம்சமும் குருதியும் ரத்தமும் தோயும் பொருந்தும் இவைகள்லாம் உங்களுக்கு இது மேல வராமல் இது மாதிரி ஒரு சரீரமா இருக்கக்கூடாது. அம்பாளோட ஐக்கியமாய் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடையணுங்கிற சொல்லக்கூடிய விசேஷமான நாமக்கள் தத்வாசனா தத்துவமீ தத்துவமஸ்வரூபடிங்கிற நாமக்களை பார்த்தோம். அம்பாளுடைய மகிமை யாராலையும் சொல்ல முடியாது. அனுசந்தானம் பண்ண அனுபவிக்கக்கூடியதே தவிர கேட்டு சொல்லக்கூடியது இல்ல. ஏன் தெரியுமோ, நிச்சயம மகிமா அடுத்த நாம விவகாரம் அம்பாளுடைய மகிமை இன்னது என்று சொல்ல முடியாது. ஏன் நித்திய யவ்வனா மதசாலினி, எப்பொழுதும் யவனமாவே இருந்திருக்காள், எப்பொழுதும் ஆனந்த மதத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கா அப்படிங்கிற நாமாக்கள் வரப்போறது. இது அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.